அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். இன்றைக்கி 12th ரிசல்ட் வந்திருக்கு. கடந்த ஆண்டை காட்டிலும் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து ஒரு 0.17% நம்ம வந்து தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கின்றது. உள்ளபடியே இந்த தேர்ச்சி விகிதத்தில் தேர்ச்சி பெற்றிருக்கின்ற எங்கள் பிள்ளைங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக இதற்கு உழைத்த எங்களுடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றிகள். எங்களை வழிநடத்திய எங்களுடைய தலைவர், என்னுடைய அரசியல் ஆசான் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். இப்போ இந்த ரிசல்ட் வந்த அடுத்த நிமிஷம் எப்போதும் போல் எங்களுடைய தலைவர்கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த முறையும் நாம் அதிகமாக நம்ம வந்து தேர்ச்சி பெற்றிருக்கோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், வாழ்த்துக்கள் அப்படின்னாங்க. எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தானே அப்படின்னு கூட நான் பகிர்ந்துக்கிட்டேன். திருச்சி மாவட்டத்தை சார்ந்தவங்க கூடுதலாக நான் ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, நம்முடைய திருச்சி மாவட்டம் ஒட்டுமொத்தமாக தேர்ச்சி விகிதம் எல்லா பள்ளிகளும் அடங்கியதில் ஃபஸ்ட்டு 5 பிளேசஸில் நம்ம வந்து இப்போ வந்துட்டோம். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக அரசு பள்ளியோட தேர்ச்சி விகிதத்தில் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டம் 3rd பிளேஸில் வந்திருக்குங்கிற ஒரு அந்த செய்தியும் வந்திருக்குது. அதுமாதிரி ஒவ்வொரு பாடத்துலேயும் 100% வாங்கினவங்க எத்தனை, கணக்கு பாடத்தில் எவ்வளோ வந்திருக்காங்க, அறிவியலில் எவ்வளோ, தமிழில் கிட்டத்தட்ட 83 பேருக்கு மேலே வந்து தமிழில் மட்டும் பார்த்திங்கன்னா 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஏதாவது ஒரு பாடத்தில் முழு மதிப்பெண் பெற்றிருக்கிறது பார்த்தீங்கன்னா மோர் தென் 16,000க்கு மேலே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் வந்து பெற்றிருக்காங்க. வழக்கம் போல் மாணவர்கள் காட்டிலும் மாணவியர்கள் அதிகம் தேர்ச்சி என்பது உள்ளபடியே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தான். இனி வருங்காலத்தில் மாணவியர்களுக்கும் ஈக்குவலாக எங்களுடைய மாணவர்களும் வருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. தொடர்ந்து இந்த ஊக்கத்தை எங்களுக்கு வழங்கிய என்னுடைய அரசியல் ஆசான், எங்களுடைய தலைவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சு, இதற்கு உழைத்த நம்முடைய ஒவ்வொருத்தரும் ஸ்கூல்ஸ் அப்படின்னா நான் வெறும் டீச்சர்ஸோடு நடத்த மாட்டேன், டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் என்று இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 6 months எல்லாமே ஒரு ரிவ்யூ பண்ணி தங்களை செல்ஃப் அசஸ் பண்ணி கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு நம்ம எப்படி தேர்ச்சி பெற வேண்டும் என்கின்ற விதத்தில் ரொம்ப ஒரு மைன்யூட்டாக எல்லாருமே பிளான் பண்ணி ஒர்க் பண்ணனால தான் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு ஆண்டும் எப்படி நம்ம கூடுதலாக நம்ம கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி இந்த ஆண்டும் கூடுதலாக அது கொடுக்கப்பட்டிருக்குது. தேர்தல் ரிசல்ட்டு வேறு இதெல்லாம் கடந்து ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக நான் பணியாற்றிய அந்த காலத்துக்காக நான் சொல்கிறேன். ஒவ்வொரு முறையும் மாதத்துக்கு ஒரு 4 முறையாச்சும் நம்முடைய அன்றைய எங்களுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தொடர்ந்து எங்ககிட்ட என்ன நடக்குது எஜுகேஷன் சிஸ்டத்தில் கேட்டது என்னுடைய விளைவு இன்றைக்கி ரிசல்ட்டில் வந்து எங்களுக்கு வந்து அது பிரதிபலிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ மாணவ செல்வங்களுக்கு நான் வச்சுக்கிற வேண்டுகோள் ஒன்று தான். இந்த ரிசல்ட்டுங்கிறது வந்து நம்முடைய லைஃப் கிடையாது. இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து நாம் என்ன பாடத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு நம்மை அறிந்து கொள்வதற்கான ஒரு காலம் தான். இதில் தேர்ச்சி பெற முடியவில்லை என்று சொன்னாலும் உடனடியாக உங்களுக்கான துணை